ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னடா 3 பேர் இருக்கிற இடத்துல இவன் ஒருத்தன் மட்டும் இன்னைக்கு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கலாம் யோசிக்கலாம். இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோவோ, ஒரு ப்ரிவ்யூ வீடியோவோ, இல்ல ஒரு சாம்பியன்ஸ் லீக் வீடியோவோ இல்ல. நான் மட்டும் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். செல்சி தோத்ததுக்கு அப்புறம் சரி ரொம்ப ஒரு மன கஷ்டத்துல இருந்து சரி ஒரு வீடியோ புலம்புற வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, சரி நானே தனியா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த வீடியோ வந்து செல்சி ஃபேன்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா, உங்களால ரிலேட் பண்ண முடியும். செல்சி பிடிக்காத கிளப்ஸ் இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு என்ஜாயபிள் வீடியோவா பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஃபுட்பால் ஃபேனா ஒரு ரைவல் ஃபேன் கதறது வந்து எப்பயுமே வந்து ஒரு இந்த எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற மாரி தான் உங்க எல்லாருக்கும் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, செல்சி கடைசியா ஒரு மீனிங்ஃபுல் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2021 சாம்பியன்ஸ் லீக். தாமஸ் டூச்சர் உடைய ஒரு மிரக்கிள் அ ஜர்னின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கப்ஸ் வின் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்டர் கப்பா தான் இருந்திருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் போன வருஷம் கான்ஃபரன்ஸ் லீக்ல வந்து இருந்திருக்கவே கூடாது. பட் எனிவே வின் பண்ணாங்க. கிளப் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வந்து என்னதான் பிஎஸ்ஜிய நாங்க தோற்கடிச்சாலும், அது ஒரு மேஜர் ட்ராஃபியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்துல அது இல்ல. அ அப்போ கடைசி ஒரு மீனிங்ஃபுல் ட்ராஃபி அப்படின்னு பார்க்க போனா 2021 சாம்பியன்ஸ் லீக். அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு? செல்சில நெறைய மாற்றங்கள் வந்துச்சு. அப்புறம் வந்து மேனேஜ்மென்ட் சேஞ்சு, அ அது இது லொட்டு லொசுக்கு காசு செலவு பண்ணுது. அத பத்திலாம் நான் எதுவுமே போக விரும்பல. ஏன்னா, அது வந்து அந்த தேஞ்சு போன ரெக்கார்ட் மாரி நெறைய வாட்டி பேசியிருக்கோம். என்ன பொறுத்தவரையும் செல்சி இஸ் ஆஃபிஷியலி இன் தி பேண்டர் எரா. வென் ஐ சே பேண்டர் எராக்கான அறிகுறிகள். 1 நாங்க ஒரு காலத்துல எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா? அப்படின்ற ஒரு டயலாக். 2வது கப்பு தவிர வந்து கிளப் வந்து ரொம்ப நல்லா ரன் ஆகுது. புராஃபிட் பார்க்குறாங்கன்ற ஒரு ஆர்கியூமென்ட். 3வது வந்து ஃபுட்பால் தவிர மத்த எல்லா ரீசன்ஸையும் காட்டுறது. 4வது வந்து இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள போய் வந்து நாங்க வந்து சான்ஸஸ் கிரியேட் பண்றோம். எக்ஸ்ஜி அதிகமா இருக்கு. அந்த மாரி வி பிளேய்ட் வெல் பட் வி லாஸ்ட் அப்படின்ற ஒரு கருத்து மாரி உள்ள போறது. இந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு மொரினியோ என்னுடைய தானைய தலைவன் ஜோசே மொரினியோ அவர்களுடைய ஃபேமஸான டயலாக் தான் ஞாபகம் வருது. "தி மொமெண்ட் பிக் கிளப்ஸ் ஸ்டார்ட்ஸ் அக்செப்டிங் தட் பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. பிளேயர் கேவ் இட் ஆல். அதுக்கப்புறம் வந்து பேஷன் இருந்தது. அந்த மாரிலாம் எப்ப பேச ஆரம்பிக்கிறோமோ, அப்பவே வந்து ஒரு பிக் கிளப் மென்டாலிட்டி ஸ்டார்ட்ஸ் கோயிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவன் அடிச்ச மாரி சொல்லியிருப்பான். சோஷியல் மீடியாலயும் சரி, செல்சி ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி, நான் வந்து ரொம்ப காமனா பார்க்கறது அது இப்போ இப்போ ரொம்ப அது ஒரு காமன் ஆயிடுச்சு. இந்த மாடர்ன் டே ஃபுட்பாலோடயே எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த டாக்டிக்ஸ், இந்த எக்ஸ்ஜி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஓவர் ரொமான்டிசைஸ் பண்ணி, ஈவன் ஆஃப்டர் அ டிஃபீட் வந்து அத ரொம்ப அனலிட்டிக்கலா பார்த்து, ஓகே ஒரு பாசிட்டிவிட்டி அப்படியே தேடி இந்த ஃபேன் பேஸ் வந்து எல்லா ஃபேன் பேஸும் போயிட்டு அதுல நாங்க வந்து இந்த டைம்ல ரொம்ப மோசம். ஸோ அந்த மாரி ஆகுறது என்ன பிரச்சனை அப்படின்னா, பாட்டம் லைன் ஃபுட்பால் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வெரி வெரி சிம்பிள். இந்த இந்த மான்செஸ்டர் யுனைட்டடோடைய ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி மூவில வந்து ஃபுட்பால் இஸ் சிம்பிள். கெட் த பால், பாஸ் த பால், ஸ்கோர் த கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு லைன் இருக்கு. இந்த டாக்டிக்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் கரேஜ். இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் அ பிரேவ் பிரேவரி அந்த பேஷன் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுதான். சின்ன வயசுலேருந்து ஏன் நான் வந்து செல்சிய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து அட்லீஸ்ட் ஃபுட்பால் பார்க்கும்போது நான் வந்து 7த் ஸ்டாண்டர்ட். அண்ட் எனக்கு வந்து அந்த டைம்ல ஏன் செல்சி புடிச்சது அப்டின்னா வந்து செல்சி வந்து பயங்கரமா விளையாண்டாங்க. கோல் அடிச்சாங்க. டாக்டிக்கலாலாம் பார்த்து அனலைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த டைம்ல அறிவு இல்ல. பிளேயர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கப்ஸ் வின் பண்ணாங்க. அதனால தான் கண்டிப்பா நான் செல்சிய வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல எந்த வித டினையபிலிட்டியுமே இல்ல. இன்ஃபாக்ட் முக்காவாசி இந்தியா ஃபேன்ஸ் யார் யாரெல்லாம் வந்து ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களோ, ஒரு அந்த வின்னிங் அண்ட் பிளேயர்ஸ் வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் அஸ் ஃபாலோவிங் அ கிளப். எவனாவது இல்லன்னானா பொய் சொல்றான்னு அர்த்தம். 2வது நம்ம கிளப் பார்க்க ஆரம்பிச்சு ஃபாலோ பண்றது ஒரு விஷயம். பட் அந்த கிளப்புக்கு கமிட் ஆறது அப்படின்றது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா வந்து, அ அந்த வின்னிங், அந்த பிளேயர்ஸ் எல்லாம் தாண்டி, அந்த கிளப்புடைய ஒரு விஷயம் நம்மளுக்கு ரிலேட் ஆகும். எனக்கு அந்த மாரி ரிலேட் ஆனது எப்பயுமே என்னன்னா, அந்த அண்டர் டாக் மென்டாலிட்டி. 2008 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் போகும்போது, மான்செஸ்டர் யுனைட்டட் கிளியர் ஃபேவரைட்ஸ். பட் அவன் என்னதான் வந்து அங்க வந்து ஒரு பிரைம் ரூனி, ரொனால்டோ, செல்சியும் நல்ல டீம் தான். பட் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபைனல்ஸ்ல விளையாடும்போது, அந்த மேட்ச் வந்து எனக்கு வந்து இட்ஸ் இட்ஸ் த வே தே பிளேட். தோத்தாலுமே
அந்த அண்டர் டாக் மென்டாலிட்டி, அந்த நெவர் கிவ் அப் மென்டாலிட்டி வந்து எனக்கு வந்து செல்சி கிட்ட ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு ஜோசே மரினியோவுடைய பிரீமியர் லீக் அண்ட் கான்டே ஓட பிரீமியர் லீக் மட்டும் தான் டாக்டிக்கலி ஒரு செம்மையான, ஒரு டாக்டிக்கலி பயங்கரமான டீம் வந்து வின் பண்ணியிருக்கு. பிரைம் ஜோசே மரினியோ ஹேட் த பெஸ்ட் டீம். கான்டே கூட எனக்கு தெரிஞ்சு கான்டேயோட டாக்டிக்ஸ்னால மட்டும்தாமே அந்த செல்சி டீம் வந்து லீக் வின் பண்ணிச்சே தவிர, அந்த டீம் இப்போ நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் வின் பண்ண பிரீமியர் லீக் டீமோட 2060 செல்சி டீம் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா, அலான்சோவும் சரி, மோசஸும் சரி, விக்டர் மோசஸ் ரைட் விங் பேக், லெஃப்ட் விங் பேக் ஆடின டீம். எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து டியோகோ காஸ்டா, ஹசார்டு, ஃபேப்ரிகாஸ், கான்டே இவங்களை தவிர மேஜராக வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் யாருமே இல்ல. பட் இருந்தாலும் ஏன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க அப்படின்னா, டாக்டிக்ஸ் ஒண்ணு. அத தாண்டி அந்த அந்த மென்டாலிட்டி. ஈதர் இன்ஸ்பயர்ட் அதே மாரி தான் 2022ல சாம்பியன்ஸ் லீக் அந்த டீம் வின் பண்ணுச்சுன்னு உலகத்துல நீங்க அவன்கிட்டயாவது சொன்னீங்கன்னா, எவனும் நம்ப மாட்டான். ஏன்னா, அது அவ்ளோ யங் டீமு, அவ்ளோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம். டூச்சல் வந்து ஹி இன்ஸ்பயர்ட் கரேஜ், ஹி இன்ஸ்பயர்ட் பிரேவரி இன்டூ தட் டீம். ஜோசே மரினியோ இன்ஸ்பயர்ட் கரேஜ், இன்ஸ்பயர்ட் பிரேவரி இன்டூ த டீம். ஆன்செலோட்டி டிட் த சேம். எனி கான்டே டிட் த சேம். எல்லா கோச்சுமே வந்து தே பிராட் தட் கேரக்டர் டு தட் ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ். அதுதான் வந்து இந்த கிளப்போடைய ஐடென்டிட்டியே. ஆனா, லாஸ்ட் 4 இயர்ஸா வந்து என்னால அத பார்க்க முடியல. டாக்டிக்கலா வந்து ஒரு மேட்ச் நல்லா விளையாடுறானுங்க. கன்சிஸ்டன்சி இல்ல. கேரக்டர் இந்த டீம்ல வந்து கேரக்டர் தேடணும் அப்டின்னா, இப்ப நான் பார்த்தேன்னா என்சோ பெர்னாண்டஸ் மட்டும் என் கண்ணுக்கு தெரியும். 2வது ரீஸ் ஜேம்ஸ். மத்த எல்லாமே வந்து ஒரு டஃப்பான டைம்ல அவங்க மூஞ்ச பார்த்தாலே பார்க்குற ஃபேன்ஸ் நம்மளுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாரி இருக்கும். ஆனா, இந்த கேரக்டரையும், இந்த கான்ஃபிடன்ஸையும் இன்ஸ்டில் பண்ற ரோல் வந்து ஒரு மேனேஜருக்கு ரொம்ப முக்கியம். ஆனா, இப்ப மேனேஜர் கடைசி 2, 3 வருஷத்துல யாரா இருக்கா? நீ பொட்டன்ஷியல் மேனேஜர கூட்டு வர. அவனுங்களே ஆன் த ஜாப் தான் கத்துக்கிறானுங்க. எவனும் பிக் ஈகோஸ் ஹேண்டில் பண்ணதில்ல. ஆர் ஒரு பெரிய ஸ்டேஜ் ஹேண்டில் பண்ணதில்ல. தே க்ரோ அலாங் வித் த டீம் அப்படின்னு நீங்க சொல்லி ஒரு கதைய கட்டுறீங்க. அந்த மாரி டீம்ல எப்படி கேரக்டர் இருக்கும்? இப்ப கேரக்டர் இல்லாம இருக்கிற ஒரே காரணம் தான் நேத்து மேட்ச். நீ போன யுனைட்டடுக்கு ஆர்சனல் எமிரேட்ஸுக்கு போற. அவன பொறுத்தவரையும் அவனுக்கு கோல் அடிக்கவே தேவையில்ல. ஆனா நீ 2 கோல் அடிச்சா வின்னு, 1 கோல் அடிச்சா ட்ரா. நீ டீம் எப்படி வேணாலும் செட்டப் பண்ணிக்கோ. ஆனா, நேத்து விளையாண்ட விதத்திலயும் சரி, ஒரு கேரக்டர் இல்ல, ஒரு ஒரு பிரேவரி இல்ல, ஒரு கரேஜியஸ் அப்ரோச் இல்ல. உனக்குள்ளேயே பாஸ் பண்ணி என்னத்த சாதிக்க போற? அங்க சாலிபா, கேப்ரியல், ஹின்காப்பியே எல்லாம் ஜாலியா உட்காந்துட்டு, "நீங்க ஆடிக்கோங்கப்பா" அப்படின்ற ஒரு ஒரு ஜாலியா இருக்கிறானுங்க. நீ என்ன பண்ற? உனக்குள்ளேயே பாஸ். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 அப்படின்னா என்ன ஆகப் போகுது? கெப்பா எவ்வளோ பெரிய கோல் கீப்பர்ன்னு உனக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியாத கெப்பாவா? ஒரு ஷாட், 1 ஷாட் ஆன் டார்கெட். எங்கத்த போய் சொல்றது? 60 நிமிஷம் வரையும் யூ பிளே சேஃப். 60 நிமிஷத்துக்கு மேல நீ கேம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நீ கொண்டு போனன்னா, நீ ஆடுறது யாரு? மிட் டேபிள் கிளப்பா? யூ ஆர் பிளேயிங் அகெயின்ஸ்ட் அ டீம் விச் ஹாஸ் தி பெஸ்ட் டிஃபென்சிவ் ரெக்கார்ட். விச் ஹஸ் கன்சிடர்ட் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கோல்ஸ். 40 நிமிஷத்துல உனக்கு இருக்கிற அட்டாக்கிங் ஃபயர் பவர் என்னன்னு உனக்கு தெரியும். பெட்ரோ நெட்டோ இல்லன்னு தெரியும். ரீஸ் ஜேம்ஸ் இல்லன்னு தெரியும். கார்னாச்சோ ஒண்ணுத்துக்கும் உதவாதுன்னு உனக்கு தெரியும். எஸ்டாவா வந்து பிரேசில் போயிட்டு முந்தின நாள் தான் வந்திருக்கான்னு உனக்கு தெரியும். பாமர் ஃபார்ம்ல இல்லன்னு தெரியும். அப்போ லாஸ்ட் 40 மினிட்ஸ்ல எப்படி கோல் அடிக்கலாம்னு நீ நினைக்கிற? நான் வந்து லியம் கோச்ச வந்து எந்த விதத்திலயுமே நான் வந்து குறை சொல்லல. இஸ் டூ யங், டூ ஏர்லி டு ஹேண்டில் செல்சி என்ன பொறுத்தவரையும். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த மேட்சஸ்ல இருக்க எல்லா ரிசல்ட்ஸுமே சரி, வி பிளேட் பேட் பட் வி காட் த ரிசல்ட்ஸ். ஸோ என்ன பொறுத்தவரையும் எஸ்டர்டே லியம் காட் தி செட்டப் கம்ப்ளீட்லி ஹாரிப்லி ராங். ஒண்ணுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் லோவா இருக்கிற மான்செஸ்டர் யுனைடெட் டீம் எமிரேட்ஸ்ல போய் கண்ல விரல விட்டு ஆட்டிட்டு வந்தாங்க. ஏன் முடிஞ்சது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கரேஜ் இருந்தது. அவங்களுக்கு அந்த பேஷன் இருந்தது. தே ஃபாட் ஃபார் தி கிளப். நேத்து பிளேயர்ஸ் கிட்ட கரேஜ் இல்ல, பேஷன் இல்ல. டாக்டிக்கலி நுவான்ஸ்டா இருக்கானுங்களே தவிர, மத்தபடி அந்த கேம்லேருந்து பார்த்துட்டு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா, எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஏன்னா, அவ்வளோ ஒரு சப்பார், ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இருந்தது. நான் ஒரு 20 வருஷமா செல்சிய பார்த்து வளர்ந்துட்டு வரேன். என்னால வந்து இந்த கிளப்ப வந்து ஐடென்டிஃபையே பண்ண முடியல அப்படின்றது வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இது என்னப்பா நம்ப இங்க பார்க்குற முக்காவாசி பேருக்கு எல்லாரும் இப்ப நான் சொல்லப்போறது ரிலேட் ஆகும். ஃபுட்பால் வந்து ஓகேப்பா ஒரு சாட்டர்டே, சண்டேக்கு ஒரு ஃபன்னுக்கு பார்த்துட்டு போறோம் அப்படின்ற உங்களுக்கு இது வந்து ஈஸியா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும். நம்ம ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு விஷயத்துல 20 வருஷமா நம்ம கமிட்டடா இருக்கும்போது வந்து அது நம்மளுடைய பெர்சனல் லைஃப்ல ஒரு இன்டெக்ரல் பார்ட். இது இது யார் கேட்டாலும் இத என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. இட்ஸ் அ ஃபீலிங். ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபீலிங்.
அப்படின்றபோது, நம்ம சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த அவ்வளோ பெரிய ஹீரோஸ் அண்ட் அவ்வளோ பெரிய கிளப் வந்து இப்போ வந்து பார்ட் பை பார்ட்டா வந்து அத டிஸ்மேண்டில் பண்றாங்க. பார்ட் பை பார்ட்டா நம்மளால அத ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அப்படின்ற ஃபீலிங் வந்து அ ரொம்ப ஒரு கஷ்டமான ஃபீலிங்கா இருக்குது. அண்ட் அதனால தான் நான் சொல்றேன்ல, வி ஆர் ஆஃபிஷியலி இன் அ பேண்டர் எரா. அந்த மாரி டைம்ல வந்து உன்னால கேம்ல காட்ட முடியல. வேற எப்படி காட்ட முடியும்? தூக்கிட்டு வா. 2 சாம்பியன்ஸ் லீக், பெஸ்ட் இன் லண்டன், ஆ பிரீமியர்ஷிப், நம்ப வந்து பெஸ்ட் கிளீன் ஷீட்ஸ் ஃபார் வின்னிங் அ டைட்டில். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழைய ரெக்கார்ட்ஸ் நோக்கி போயிட்டுருப்போம். வேறல்ஸ் நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்து டீம் பில்ட் பண்ணி, ஒரு சாலிடான டீம் பில்ட் பண்ணி, டைட்டில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க போறாங்க. இந்த பிரச்சனைக்கு எங்க தான் முடிவு அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த கிளப்ப வந்து அதுக்காக வந்து கோச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணாம போயிட்டே இருப்பேனா? அப்படின்னு கேட்டா, என்னால முடியாது. என்னால கண்டிப்பா அது முடியாது. நாட் இன் அ வேர்ல்ட் தட் ஐ திங்க் ஆஃப் வேர் ஐ கேன் சே ஓகே, ஐ அம் டன் வித் திஸ் கிளப்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, திஸ் கிளப் பெர்சனலி ஆல்சோ மீன்ஸ் டூ மீ அ லாட். என் வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து அ நம்மளே அறியாம வந்து ஃபுட்பால் நம்மள நெறைய விஷயத்துல காப்பாத்தியிருக்கும். அந்த மாரி என்னையும் காப்பாத்தியிருக்கு. அண்ட் இந்த கிளப் வந்து எனக்கு அவ்வளோ நெறையா பண்ணியிருக்கு. பட் ஒரு ஃபேனா வந்து என்னால புலம்புறத தாண்டி, இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, இந்த கிளப்புக்கு ஐடென்டிட்டி இல்ல. இந்த கிளப்புக்கு ஒரு மனி மேக்கிங் மிஷினா வந்து ஆயிடுச்சு. இந்த கிளப் அடுத்து மேஜர் ட்ராஃபீஸ்க்கு போய் வின் பண்ணுமா? அதுக்கு அம்பிஷன் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. லியாம் கரெக்ட்டான கோச்சா? அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. நம்மகிட்ட கரெக்ட்டான பிளேயர்ஸ் இருக்காங்களா? அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. அப்ப என்னதான் ஆகப்போகுது அப்படின்னு கேட்டாலும் எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. இந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் இருக்கிற வரையும் இந்த கிளப் வந்து வில் நாட் சீ த ஹைட்ஸ் தட் இட் யூஸ்ட் டூ சீ. 100,000,000 120,000,000 தே ஸ்பென்ட் ஆன் லெஃப்ட் விங் ஃபார் கார்னாச்சோ, ஃபார் கிட்டன்ஸ். 2 பேருமே லெஃப்ட் சைட்ல எஃபெக்டிவா இருக்க முடியல. ஜாவோ பெட்ரோ தவிர லியம் டெலப் கொண்டு வந்தாங்க. அவன் என்னான்னா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. 8 சென்டர் பேக் இருக்காங்க. 2 பொசிஷனுக்கு. தி ஜெம்ஸ் ஆஃப் பிரெஞ்ச் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நேம்ஸ் கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஒரு ப்ராப்பரான 2 சென்டர் பேக் கன்சிஸ்டன்ட்டா ஃபீல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது தெரியும். மிட்ஃபீல்ட் வாவ்! ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு ரெக்ரூட் பண்ணாங்க. அது டினையபிளே இல்ல. தே ஆர் தி பெஸ்ட் இன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். கைசெடோவும் சரி, என்சோ பெர்னாண்டஸும் சரி. ஆனா அத தாண்டி அவங்க 2 பேருக்கு இப்ப இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த மிட்ஃபீல்டுக்கு என்ன ஆகும்னு கேட்டா, அதுவும் யாருக்கும் தெரியல. ஸோ, நீ வந்து ஒரு டீம் பில்டிங் ஒரு FIFA மேனேஜர் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. இந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் அண்ட் இட் ஹஸ் கான் டெரிப்லி ராங். இப்போ திருப்பியும் வந்து சம்மர்ல இதே தான் நடக்கும். கார்னாச்சோவ எப்படியாவது ப்ராஃபிட்டுக்கு தள்ளிடுவானுங்க. இல்லாட்டினா ஏதாவது கிமிக் பண்ணி எங்கேயாவது வித்துருவானுங்க. அப்புறம் நெட் ப்ராஃபிட் வரும். அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் வாவ்! நெட் ப்ராஃபிட்ல நாங்க இவ்வளோ இருக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேண்டர் பண்ணுவாங்க. திருப்பி அடுத்த சீசன் ஆரம்பிக்கும். ஒரு 3 மாசம் நல்லா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிசம்பர்ல திருப்பி சாவடி வாங்குவாங்க. அப்புறம் திருப்பி இந்த ரேண்ட் ஆரம்பிக்கும். இதெல்லாம் எதுக்கு ஒரு கரபாவோ கப்பு செமிஃபைனல்ஸ்ல தோத்ததுக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா வந்து இது கரபாவோ கப் செமிஃபைனல்ஸ் பத்தி இல்ல. 2022லேருந்து 2026 வரையும் செல்சியோடைய நிலவரம் இதுதான். அண்ட் நானே ஒரு டினையல்ல தான் இருந்தேன். ஒரு கடைசி ஒரு 2 வருஷமா. ஓகே. டினையல் அப்டின்னா, நம்மளுக்கு தெரியும். நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுக்கு தெரியும். இது வேலைக்கு ஆகாது அப்டின்ட்டுன்னு. இருந்தாலும் வந்து சரி நம்மளே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தேடி நோக்கி போவோம். இது சரி இருக்கு, இது சரியா இருக்கு, இது சரியா இருக்கு. அப்டின்னு தேடி போற ஒரு டினையபிலிட்டில தான் நான் இருந்தேன். ஆனா இப்ப வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இனிமேல தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ். ஏன்னா வந்து ஒரு கிளப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது சப்போர்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த கிளப் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ட்ராஜெக்டரிய போயிட்டு இருக்கும்போது, அந்த கிளப்புக்கு கமிட்டடா சப்போர்ட் பண்றது தான் வந்து ஒரு ட்ரூ ஃபேனோடைய ஆ காம்பஸ். ஸோ நான் நடுவுல சொன்ன மாரி, நானே நெனச்சாலும் என்னால இந்த கிளப்ப வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியாது. நானே நெனச்சாலும் ஃபுட்பால என்னால விட்டு தர முடியாது. ஆ "ஏன்டா பைத்தியக்காரா! ஃபுட்பால் என்ன உனக்கு அவ்வளோ முக்கியமா?" அப்படின்னு கேட்டா, ஆமா, ஏன்னு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இட்ஸ் அ ஃபீலிங். ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாரி ராண்ட் வீடியோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஆனா எனக்கு இப்ப இருக்கிற நெலைமையில இந்த செல்சி டீம் மேல பெரிய கப் வின் பண்ணுவாங்களா? அப்படின்னு கேட்டா எனக்கு நம்பிக்கை இல்ல. கடைசில வந்து இது விருமாண்டி படத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு கமல்ஹாசன் வந்து ஒரு 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 பெரிய வீடியோ ஒண்ணு போட்டிருப்பாரு. அவரு மாரி நானும் ஒரு கன்ஃப்யூஸ்டு ராண்ட்லயே வந்து இந்த வீடியோவ நான் முடிக்க போறேன். செல்சி வில் ஆல்வேஸ் பி அ ட்ரூ லவ் அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்ஸ்.
It's just a rant video. It will not make any sense. But very tough times ahead for Chelsea fans. But we will back the team. We will stay together. And win or lose, we will support Chelsea. Arsenal fans, congratulations on reaching the first finals after 5.5 years. A very big achievement for a team which is rebuilding. So, hope you guys win the cup and many more cups. Bye bye.